கண்கவரும் ஆலயமும் காணிக்கை பொருளறையும் எண்ணில்லா கவிதைகளை என்றென்றும் கூறுதமா. அன்னையவள் ஆலயத்தில் அருள் நிறைந்து காணுதம்மா. அலைக்கடலின் ஓசையிலே அன்பு மொழி கேட்குதம்மா. அன்னையவள் ஆலயத்தில் அருள் நிறைந்து காணுதம்மா. இன்று சனிக்கிழமை 29/6/24 பேதுரு பவுல் என்னும் புனிதர்களின் பெருவிழா. பேதுரும் பவுலும் இயேசுவோடு அதிகமாக இருந்தவர்கள். சிறைச்சாலையில் அவர்களை கட்டி போட்டிருக்கும்போது ஆண்டவர் வானதூதர்களின் வழியாக அவர்களை வெளியே கொண்டு வருகிறார். அவர்கள் எப்படி வந்தார்கள் என்பதே அவருக்கு தெரியாது. பேதுரு அது திருச்சபை அவர்களுக்கு இந்த பெருவிழாவை கொண்டாடுகிற காரணம் பேதுரு இயேசுவை இறைமகன் என்று தெரிந்து கொண்டதினால். இன்னொன்று, அவர்கள் 2 பேரும் அதிகமாக உழைத்து இயேசுவுக்காக சாட்சி பகிர்ந்தார்கள். நீர் மெஸ்ஸியா வாழும் கடவுளின் மகன் என்று உரைக்கிறார். ஏன்னா அவர் கேட்குறார், ஆண்டவர் மக்கள் என்னை யாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போது சிலர் எலியா என்றும் சிலர் யோவான் என்றும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னும் போது நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அதே கேள்வி இறைவன் நம்மக்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள். அப்போ நம்ம என்னன்னுவோம், ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு இதை செஞ்சுங்க, அதனால் நாங்கள் இன்றைக்கி மாறி இருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு செஞ்சுங்க, அதனால் இன்றைக்கி பாருங்கள் நிறைய பிரிந்து போன சகோதரர்கள் அதான் சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் இந்த கத்தோலிக்க திருச்சபை விட்டு போனீங்கன்னா எங்கள் வாழ்க்கையில் எப்படி கடவுள் செஞ்சார், இயேசு செஞ்சார், அதனால் நாங்கள் விட்டு போயிடணும். அப்போது அதிசயம் செய்யலைன்னா ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவோம், செஞ்சாருன்றதுக்காக நம்ம அந்த இடத்துக்கு போகணுன்றாங்க. செய்யலைன்னா இன்னும் என்ன பண்ணியிருக்குவீங்க. ஆனால் கடவுளுக்கு தெரியும் நமக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்கணுன்னு நிச்சயமாக தருவார். பாருங்கள், அவர் அவர் கூட இருந்ததுனால தான் உன் பேதுரு உன்மேல் விண்ணரசின் திறவுகோலால் நீ மண்ணுலகில் எதையெல்லாம் ஆசீர்வதிக்கிறியோ அது விண்ணுலகில் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னிடம் தரும் திறவுகோலை அது நீ உன் பெயர் பேதுரு இந்த பாறையின் மேல் திருச்சபை கட்டுவேன் அப்படின்றாரு. அதனால் ஆண்டவர் அவருக்கு அவ்வளோ பெரிய பதவியை கொடுக்க காரணம் ஏன்னாக்கா அவர் செய்த தவறை உணர்ந்து திருந்தி மனமாறி இயேசுவிடம் திரும்பி வருகிறார். யூதாஸுக்கு அந்த ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கல. அவன் மனமாறி இயேசுவோடு வரல. மனநொந்து அவன் போயிட்டு தன்னையே அழைத்து மாய்த்து கொண்டான். ஆனால் நாம் ஒவ்வொருவரும் இயேசுவுடன் திரும்பி வருவோம், மனம் மாறுவோம். இன்றைய வாசகம் பார்த்தா திருத்தூதர்கள் பணியிலிருந்து ஏரோதின் கையிலிருந்து ஆண்டவர் என்னை விடுவித்தார். அதான் பேதுரு சொல்கிறாரு, நான் என்ன ஆண்டவர் விடுவித்தார். ஏன்னா அவர் எப்படி அவங்க 2 பேர் வெளியே வந்தாங்கன்றத ரொம்ப அழகாக அந்த வசனம் சொல்லுது. அப்போது ஒருத்தர் நிறைய அதிகமாக ஆண்டவரை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா ஆண்டவரை வசனத்தை படிக்கணும், கேட்கணும், சொல்கிறத கேட்கணும். அவருக்கு என்றைக்குமே நன்றி சொல்லணும். சங்கீதம் சொல்கிறது போல் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், தூயவராம் அவரை நினைத்து நன்றி கூறுங்கள். நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டிருக்கிற சங்கீதங்கள் 35, 4, 5, 6. அவரது சினம் ஒரு நொடி பொழுது தான், ஆனால் அவரது கருணையோ வாழ்நாள் முழுவதும். பார்த்திங்களா, இந்த ஒரு வசனத்துக்கு ஈடு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். அவருடைய சினம் ஒரு பொழுது தானா, ஆனால் அவருடைய கருணையோ நம்மளுக்கு வாழ்நாள் முழுதும். பொறுமை உள்ளவர் மெய்யறிவாளர், எளிதில் சினம் கொள்பவர் தன் மடமையை வெளிப்படுத்துவார். அதனால் நம்ம நீதி நேர்மையோடும் பொறுமையோடும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வசனத்தை படிப்போம், திரு விவிலியத்தை வாசிப்போம், ஜெபமாலை செய்வோம். அன்னை மரியாக்காக நாம் ஒப்பு கொடுக்கும் இந்த சனிக்கிழமை இந்த 2 புனிதர்களுடைய பெருவிழாவையும் திருச்சபை நமக்கு கொண்டாடுங்க. புனிதர்களை ஏன் நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னா, திருத்தூதர்கள் இவர்கள். புனிதர்கள்ன்றதை விட திருத்தூதர்கள், ஆண்டவரோடு இருந்தவர்கள் இவர்கள். ஏன் நம்மளுக்கு இவங்களெல்லாம் ஆனால் புனிதர்களை ஏன் நமக்கு சாட்சியாக வச்சுருக்காங்கன்னா, நம்ம புனிதர்களை கடவுளாக நினைக்கல, ரோல் மாடலாக. அவங்க நம்மளுக்கு முன்மாதிரியை. அவங்க இப்படியெல்லாம் வாழ்ந்து இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்கள்ன்றாங்க. அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதனால் இறைவன் பின் செல்வோம், அன்னை மரியின் கைப்பிடியோடு நாம் தொடரும் நாளை தொடர்ச்சி.
மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.